வாசுகி லைஃப் ஸ்டைல் சேனலுக்கு வாங்க. இப்போ இந்த மாதம் கிருஷ்ண ஜெயந்தி வருது. 26ஆம் தேதி ஆகஸ்ட் 26ல கிருஷ்ண ஜெயந்தி வருது. நமக்கு இப்போ பலகாரங்கள்லாம் செய்ய ஆரம்பிச்சிருக்கோம். கிருஷ்ண ஜெயந்திக்கு இப்போ முறுக்கு செய்யலாம்னு பாக்குறேன். இப்போ அந்த முறுக்கு எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத இப்ப பார்க்கலாம். இப்போ முறுக்கு செய்யறதுக்கு இன்கிரீடியன்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். என்ன அளவுகள்ல போடணும் அப்படிங்கிறது அளந்து மாவெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். இப்போ அதை எப்படி மாவு மிக்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். பச்சரிசி மாவு, கடலை மாவு, பொட்டுக்கடலை மாவு, இது 3 எடுத்து வச்சிருக்கேன். எந்தெந்த அளவுகள்ல எடுத்து வச்சிருக்கேன் அப்படிங்கிறத இப்ப காமிக்கிறேன். இப்போ இந்த கப்பு அளவுக்கு 2 கப் அரிசி மாவு எடுத்திருக்கேன். கடையில வாங்கின அரிசி மாவு தான் இது. பச்சரிசி மாவு, இடியாப்பம் மாவு எதுனாலும் எடுத்துக்கலாம். வீட்டுல அரைச்ச மாவு அதனால எடுத்துக்கலாம். நல்லா அரிப்புல அலசி எடுத்துக்கணும். நான் இப்ப அரிப்புல அலசி தான் எடுத்து வச்சிருக்கேன். இப்ப 2 கப் அரிசி மாவு, 2 கப் அரிசி மாவுக்கு 2 கப் அரிசி மாவு எடுத்திருக்கேன். அதுக்கு பொட்டுக்கடலை 3/4 கப் மாவு அலசி தான் எடுத்து வச்சிருக்கேன். மிக்சியில அரைச்சி, பொட்டுக்கடலைய மிக்சியில அரைச்சி இத அரிப்புல அரிச்சு இந்த கப்ல எடுத்து வச்சிருக்கேன். 3/4 கப் பொட்டுக்கடலை, 1/2 கப் கடலை மாவு. இந்த 3 அளவுகள் தான் முக்கியம். அதாவது 2 கப் அரிசி மாவு, பொட்டுக்கடலை 3/4 கப்பு, 1/2 கப் கடலை மாவு. இத 3ஐயும் இப்போ எப்படி முறுக்குக்கு மிக்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத இப்போ நான் காமிக்கிறேன். முறுக்குக்கான இன்கிரீடியன்ஸ் எல்லாம் இதுல இருக்கு. பவுல்ல எப்படி கலக்கலாம் அப்படிங்கிறத இப்போ பவுல்ல போட்டு காமிக்கிறேன். இந்த பிளேட்ல போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது 1 கப்பு, ரெண்டாவது கப்பு, 2 கப் அரிசி மாவு, 3/4 கப் பொட்டுக்கடலை மாவு. நல்லா அரிப்புல போட்டு அரிசிதான், எல்லாமே அரிசிதான் வச்சிருக்கேன். 1/2 கப் கடலை மாவு. ஒரே அளவுகள்ல அளந்துக்கணும். இது எல்லாமே ஒரே அளவுள்ள பவுலு, அதனால நான் ஒரே அளவுல காமிச்சிருக்கேன். நீங்க ஒரே அளவுலயே போட்டுக்கோங்க. எந்த டம்ளருக்கு நீங்க அளக்குறீங்களோ, எந்த பவுல் வச்சு அளக்குறீங்களோ அதே பவுல் வச்சு அளந்து சேர்த்துக்கோங்க. இது 1 கப்புங்கிறது இது 100 கிராம் மாவு இருக்கும் அளவுல. நான் கொஞ்சம் குறைவா தான் செய்யறேன். நீங்க இதை விட அதிகமா செய்யணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி அளவுகள் எடுத்துக்கோங்க, கணக்கு பார்த்து. இதுல இப்போ ஓமம் 1/2 டீஸ்பூன் சேர்த்திருக்கேன். இதை நல்லா இப்படி கசக்கி விட்டு சேர்த்துக்கோங்க, நல்ல மணமா இருக்கும். ஓமம் 1/2 டீஸ்பூன், 1/2 டீஸ்பூன் சீரகம், சின்ன சீரகம், வெள்ளை எள்ளு எடுத்திருக்கேன். கருப்பு எள் வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்திருக்கேன். பிசைஞ்சு பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கிட்டு வேணும்னா சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூனுக்கும் குறைவா தான் காயப்பொடி சேர்த்திருக்கேன். இது எல்லாத்தையும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதுல பட்டர் சேர்க்கிறவங்க சேர்த்துக்கலாம், நெய் சேர்க்கணும்னு நினைக்கிறவங்க சேர்க்கலாம். அது மாதிரி எண்ணெயை சுட வச்சு இதுல சேர்க்கணும்னாலும் சேர்த்துக்கலாம். அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சேர்த்துக்கலாம். ஒரு சிலருக்கு நெய் பட்டர் எல்லாம் பிடிக்காது, அதனால எண்ணெய் சுட வச்சு இதுல சேர்த்துக்கலாம். நான் எண்ணெய் சுட வச்சுதான் சேர்க்க போறேன். கடலை எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன் ஹீட் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கேன். நல்லா சூடா இருக்கிற எண்ணெயை தான் ஊத்தி செய்யணும். சூடா இருக்கிறதுனால முதல்ல ஸ்பூனை போட்டு பிசைஞ்சு விட்டுக்கலாம். இப்ப நல்லா கைட்டு ஒண்ணு போல பிசைஞ்சு விட்டுக்கணும். எண்ணெய் எல்லா இடமும் படுற மாதிரி
பிசைஞ்சு விட்டுக்கலாம். இந்த மாதிரி பிசையும் போது இந்த மாதிரி மாவு நல்லா திரண்டு இருக்கணும். இதை உடைச்சு விட்டா இப்படி உடஞ்சிடணும். அந்த அளவுக்கு பக்குவமா எண்ணெய் சுட வச்சு ஊத்திக்கணும். எண்ணெய் காணலை அப்படின்னாலும் கொஞ்சம் ஹீட் பண்ணி ரெண்டாவது ஊத்தி பிசைஞ்சிக்கலாம். இப்போ தண்ணி ஊத்தி நம்ம பிசைய போறோம். எந்த கப்புக்கு மாவு எடுத்தோமோ அதுக்கு 1.5 கப் தண்ணி முதல்ல எடுத்துக்கோங்க. ஒவ்வொரு மாவும் ஒவ்வொரு விதத்துல தண்ணி இழுக்கும். அதனால 1.5 கப் தண்ணி எடுத்துக்கோங்க ஃபர்ஸ்ட். அப்புறம் காணலைன்னா ரெண்டாவது ஊத்திக்கலாம். மாவு வந்து ரொம்ப சாஃப்டா பிசையணும். ரொம்ப டைட்டா பிசையக்கூடாது. சாஃப்டா பிசையணும். அப்படின்னா தான் முறுக்கு வந்து சாஃப்டா இருக்கும் சாப்பிடும்போது. இப்போ நம்ம தண்ணி ஊத்தி பிசைஞ்சிக்கலாம். இப்போ 1 கப் தண்ணி ஊத்திக்கலாம். பச்சை தண்ணி தான் ஊத்துறேன். ஹீட் பண்ண தண்ணி கிடையாது. பச்சை தண்ணி ஊத்தி பிசைஞ்சிக்கலாம். இன்னும் ஒரு 1/2 டம்ளர் ஊத்துறேன். நல்லா பிசைஞ்சுக்கிட்டு தண்ணி காணலைன்னா அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். கொஞ்சம் தண்ணி காணாம இருக்கு. ஒரு 1/4 டம்ளர் ஊத்தி பிசைஞ்சு விட்டுக்கிட்டு அடுத்து தேவைன்னா பார்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி பிசைஞ்சிக்கலாம். இந்த முறுக்கு மாவு பிசைறதுக்கு 1.25 கப்பு எனக்கு தண்ணி செலவாயிருக்கு. இது இப்படி நல்லா இப்படி இந்த மாதிரி சாஃப்டா இருக்கணும். அவ்வளவுதான் முறுக்கு நல்லா இருக்கும். இப்போ இந்த 2 அச்சுல இதுலயும் பண்ணலாம், இதுலயும் பண்ணலாம். நான் இந்த அச்சுல தான் முறுக்கு பண்ண போறேன். இப்போ முறுக்கு குழல்ல மாவை இந்த மாதிரி சிலிண்டர் மாதிரி இந்த மாதிரி வச்சுக்கிட்டு முறுக்கு குழல்ல இப்ப போட்டுக்கலாம். இப்போ முறுக்கு குழல்ல கொஞ்சமா எண்ணெய் தடவிக்கலாம். இப்போ முறுக்க உள்ள போட்டுக்கலாம். மாவை உள்ள இந்த மாதிரி போட்டுக்கலாம். எண்ணெய் ஹீட் ஆயிடுச்சான்ட்டு இந்த மாதிரி போட்டு பார்க்கலாம். எண்ணெய் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. நல்லா ஹீட் ஆகும். மிதமான சூட்ல வச்சுக்கணும். அதுக்கப்புறம் தான் பிழியணும். இப்படியே பிழிஞ்சு விட்டுக்கிட்டு நம்ம தனித்தனியா ஊத்தி விட்டுக்கலாம் பின்னாடி. வெந்து 1 நிமிஷம் ஆனா பிறகுதான் பிரட்டி போடணும், அல்லது உடைஞ்சிரும். இப்போ நம்ம பிரட்டி போட்டுக்கலாம். எண்ணெயில இப்போ முறையெல்லாம் அடங்கிருச்சு. இப்போ வந்து முறுக்க நம்ம எடுத்துக்கலாம். இப்படி சட்டியில புழியும் போது எண்ணெய் ஆவி வந்து கையில படுது அப்படின்னு நினைச்சோன்னா கரண்டிலையும் பின்னாடி முறுக்கு சுத்தி இதுல போடலாம். இந்த மாதிரி கிண்ணத்துலயும் தெரியுதா, தட்டுல இந்த மாதிரி பின்னாடி இந்த மாதிரி சுத்தியும் அதுல போட்டுக்கலாம். இப்ப எடுத்துக்கலாம். பட்டர் முறுக்குனாலே இந்த மாதிரி ஒடிச்சுதான் கடையில வச்சிருக்காங்க. நம்ம முறுக்கா பெருசா சுட்டு இந்த மாதிரி ஒடிச்சு வச்சுக்கணும். ஒரு முறுக்கு எடுத்து சாப்பிட்டு பார்க்கலாம். முறுக்கு இருக்கு. கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷலா நம்ம முறுக்கு செஞ்சிருக்கோம். சூப்பரா வந்திருக்கு. இதே அளவுகளோட நீங்களும் செய்து சாப்பிட்டு பாருங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் ஆன் பண்ணுங்க, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க.